இன்றைக்கு காலை வெளியான மிக முக்கியமான செய்தி. தமிழ்நாட்டு அரசியலில் டிசம்பர் முடிந்து 2 மாதங்களில் எல்லாம் முடியப் போகிறது. ஒரு 50 நாட்களுக்குள். இப்ப அமமுகவும் பன்னீர்செல்வமும் நடிகர் விஜயோடு கூட்டணி வைக்கப் போகிறார்கள் என்ற செய்தி ஏறக்குறைய அது உறுதியாகி வருவதை நாம் பார்க்க முடிகின்றது. இந்த செய்தியினுடைய பின்னணி, உண்மையில் அவர்கள் கோரியது என்ன? பேச்சுவார்த்தை நடக்கிறதா? இதன் தாக்கம் ஒருவேளை நடந்தால் தமிழக அரசியலில் என்ன மாதிரி சூழல் ஏற்படும்? இதை மட்டும் நாம பார்க்க போறோம். முக்கியமாக இன்றைக்கு இந்த கூட்டணி ஓட்டத்தில் முன்னணி வலுவான ஒரு கட்சியாக திமுக மட்டும் இருக்கிறது. அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏராளமான எதிரலைகளை கொண்டிருந்த போதிலும் கூட்டணியிலும் வழக்கமான திமுக வாக்கு வங்கிகள், சிறுபான்மை வாக்குகள் அவர்களுக்கு பலம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதை தாண்டி இரண்டாவது இடத்தில் யார் போட்டி? நடிகர் விஜயா அல்லது பாரதிய ஜனதாவா, அதிமுக? 2 கூட்டணிகள் தான். இப்ப என்னதான் பேசினாலும் தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக இரண்டுமே வலுவான ஒரு கட்சி என்பதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அடிப்படை பூத் கமிட்டி வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இடத்தை தொலைத்து வருகிறது அதிமுக. நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று எடப்பாடி பழனிசாமி ஒரு கதாநாயகனாகவோ கரிஸ்மா தலைவராகவோ இத்தனை ஆண்டுகள் ஆன பிறகும் அதிமுக தொண்டர்களிடத்தில் அவர் உருவாகவில்லை என்பது இயற்கை அவருக்கு விதித்த அல்லது அவருக்கு கொடுத்த தண்டனை என்று சொல்வதை விட அவரின் விதி அவ்வளவுதான். ஆகவேதான் இத்தனை பணங்களை வாரி இறைத்து எல்லோரையும் கட்டுப்படுத்தி கட்சியை கட்டுக்குள் கொண்டு வந்த அவரால் தொண்டர்களை வெல்ல முடியாத தோல்வியின் காரணம் அதுதான் என்பதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. செல்வி ஜெயலலிதா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை போன்று நான் உருவாகுவேன், நான் தான் எல்லாமே என்ற மாதிரி அவர் பரப்புரை மேற்கொண்டார். ஆனால் கிரவுண்ட் லெவலுடைய ரியாலிட்டி அவருக்கு அதை தர மறுத்தது. காரணம், ஒவ்வொரு மனிதனுக்கும் இயற்கை எதை வாக்களித்ததோ அதுவே நடக்கும். அதுவும் அவருக்கு நடந்தது. இப்போ அதிமுக என்ற ஒரு பெரிய கட்சி, மிகப்பெரிய ஆலமரம். அந்த ஆலமரத்தில் எல்லாருக்கும் இடம் இருந்தது. அது ஒரு பன்மைத்துவமான ஒரு கட்சி. அந்த கட்சியை இன்றைக்கு வெளிப்படையாக சொன்னால் வகுப்புவாதத்தை தூண்டுகிற அல்லது வகுப்புவாதத்தை தூண்டி வருபவர்களுக்கு பின்னால் நின்று இயக்கும் பாரதிய ஜனதா கபரிகரம் செய்து கொண்டிருக்கிறது என்பது மதச்சார்பற்ற மக்களுக்கும் ஜனநாயக விளிம்பியங்களை, மேன்மைகளை தக்க வைத்துக் கொள்பவர்களுக்கும், கல்வியாளர்களுக்கும், பன்மைத்துவத்தை ஏற்றுக்கொள்பவர்களுக்கும் அது நல்ல செய்தி கிடையாது. அது தமிழ்நாட்டிற்கு என்பது மிகுந்த உண்மையான செய்தி. இதுவரை தமிழ்நாட்டில் இஸ்லாம் மற்றும் இந்து மதத்திலோ கிறிஸ்தவ சமூகத்திலோ ஒரு குழப்பமும் இல்லாமல் மிக சிறப்பான உறவை கொண்ட இந்த தமிழ் மண்ணில் திருப்பரங்குன்றம் என்று ஒன்றை எடுத்து அதை மூலம் வட இந்திய அரசியலை அவர்கள் மேற்கொண்டிருப்பதை எந்த ஜனநாயக சக்தியும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள், ஏற்றுக்கொள்ளவும் முடியாது. ஆக அப்படிப்பட்ட ஒரு சக்தியோடு அதிமுக கூட்டணி அமைத்திருப்பது அது காலத்தின் கொடுமை, காலத்தின் கோலம். ஆனால் இது ஒரு சனாதன பார்ப்பனிய சித்தாந்தத்தை உள்வாங்கிய இயக்கம். இதனை இயக்குபவர்கள் RSS. இந்த இயக்கம் அனைவருக்குமான இயக்கம் அல்ல என்பதை திருப்பரங்குன்றம் சம்பவங்களும், ஹிந்து அமைப்புகளின் மூலம் தூண்டிவிடப்பட்ட விவகாரங்களும், நாடாளுமன்றத்தின் நாட்டினுடைய முதன்மை பொறுப்பில் இருக்கும்
அமித்ஷாவின் கருத்தும் தெளிவுபடுத்தியது. இந்த வலையில் எடப்பாடியும் அவனுடைய தோழர்களும் தெரிந்தோ தெரியாமலோ சிக்கப்பட்டு விட்டார்கள். ஆக இயற்கையாக அவர்கள் ஜனநாயக சக்திகளின் வாக்கையும் சிறுபான்மையினுடைய வாக்கையும் மற்றும் பொது ஊடகத்தில் இந்துக்களின் பெரும்பான்மையான வாக்குகளையும் அவர்கள் இழக்கிறார்கள். தமிழர்களின் வாக்குகளை இழந்து போகிறார்கள். தலித்துகளின் வாக்குகளை இழந்து போய்விட்டார்கள். இந்த நிலையில் ஒரு புரட்சிகர இளைஞர்களை தன் பாதையில் திசை திருப்ப தற்போதைய நிலையில் அடிப்படைத்துவமான கட்டமைப்புகளில் மிகவும் தோல்வி அடைந்தது என்று சொல்லவிட கட்டமைப்புகளை மேன்மைப்படுத்த இயலாத நிலையில் நடிகர் விஜய் பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு அரசியல் கட்சி வெற்றி என்பது கூடுகிற கூட்டம் மட்டுமல்ல, அந்த கூட்டத்தை வாக்குகளாக மாற்றுவது. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். 1977களுக்கு பின்பு நான் பார்த்து வருகிற இந்த 50 வருஷ அரசியலில் அல்லது ஒரு 35-40 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு அரசியலில் மிக 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 முக்கியமானது களத்தில் வேலை செய்வது. எப்படி புரிகிறதா? ஒரு இடத்துல 100 வீடு இருக்கிறது, 200 ஓட்டு இருக்கிறது, அல்லது 250-300 ஓட்டு இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அவற்றில் குறைந்தபட்சம் 300 ஓட்டில் ஒரு 180 ஓட்டுகளாவது தன் பகுதிக்கு கொண்டு வர வேண்டிய கட்சியினர் களத்தில் இறங்கி பூத் கமிட்டியில் அவங்களை அழைத்து போய் கையில பூத் ஸ்லிப்பை கொடுத்து கிட்ட போன உடனே சின்னத்தை கிழித்து எங்களுக்கு ஓட்டு போட செய்யுங்க அப்படின்னு சொன்ன நிலைதான் ஒரு 40-50 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இன்னைக்கு அந்த இடத்துல திமுகவை தவிர வேறு யாரும் இல்லை. 2ஆம் நிலையில் அதிமுக இருக்கிறது. இது நடிகர் விஜய்க்கு சிக்கல். சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, நெல்லை இப்படி எல்லா இடங்களிலும் ஏராளமான மக்கள் கூட்டத்தை கூட்டுவதல்ல. அந்த மக்கள் கூட்டம் எந்த கிராமங்களிலிருந்து நகரை நோக்கி வந்து தனது அபிமானத்துக்குரிய தலைவரை பார்த்தாரோ அதனை வாக்குகளாக மாற்ற வேண்டிய இடத்தில் கொள்கைகளை வகுக்கக்கூடிய, செயல்பாட்டை களத்தில் வகுக்கக்கூடிய தலைமையில நடிகர் விஜய்க்கு ஆதவ் அர்ஜுனாவோ அல்லது நிர்மல் குமாரோ அல்லது அவர் பேர் என்னது ஜார்ஜ் ஆரோக்கியசாமியோ புஷ்ய ஆனந்தோ இல்லை. அந்த இடத்துல இப்போ ஒருத்தர் வந்திருக்காருன்னா அவர் செங்கோட்டையன். அந்த செங்கோட்டையன் ஈரோட்டின் மாநாட்டில் அதை நிரூபித்தும் காட்டியிருக்கிறார். காரணம், 1975 அரங்கநாயகத்தோடு அரசியலில் முதல் கூட்டத்தை எம்ஜிஆர் அவர்களோடு 24 வயதிலே அங்கீகாரம் பெற்ற ஒரு மாபெரும் தலைவர். இப்ப அவர் சேர்ந்ததை ஒட்டி இப்ப பல அதிமுகவினர் வந்து கொண்டிருப்பது ஒவ்வொரு தொகுதிக்கும் அவர்களுக்கு லாபத்தை தான் ஈட்டும். இந்த நிலையில 40 தொகுதிகளை ஓபிஎஸ் கேட்பதாக சொல்லப்படுகிறது. அந்த 40 தொகுதிகள்ல தெற்கு பகுதிகள் மதுரை, தேனி, கம்பம், திருச்சி வரை, நெல்லை, தூத்துக்குடி வரை, சற்று நாகர்கோயில் வரை அவர்கள் கோவில்பட்டி, சங்கரன் கோயில் இந்த மாதிரி இடங்கள்லாம் மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்துவார்களா என்றால் நிச்சயமாக ஏற்படுத்துவார்கள். ராமநாதபுரத்தில் பலாப்பழத்தில் நின்று 3.5 லட்சத்தை வாங்கினவர் அதிமுகவை 3வது இடத்துக்கு கொண்டு சென்ற ஓபிஎஸும் டிடிவி தினகரனாலும் அது இயலும். இதில் மாபெரும் தோல்வியை எடப்பாடி சந்திக்க போகிறார். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்ப 40 தொகுதிகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்றால் அதில் நிச்சயமாக பலனை நடிகர் விஜய் உணர்வார். ஆனால் அவருக்கு எந்த தொகுதி என்று தெரியவில்லை. விழுப்புரத்தில் அடையாளம் காணப்பட்டார் நடிகர் விஜயகாந்த், ரிஷிவந்தியத்தில் அடையாளம் காணப்பட்டார். மேற்கு தமிழ்நாடு அதிமுகவின் கோட்டையாகவே இருந்தது எம்ஜிஆர் அவர்களுக்கு கோபிச்செட்டிப்பாளையம், சேலம் மாவட்டம். அந்த காலத்தில் இன்றும் வன்னியர்கள் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய பகுதிகள் திமுகவுக்கு சென்னையும் வலுவாகத்தான் இருந்தது. இப்போது சென்னையும் கொஞ்சம் மாறி இருக்கிறது.
ஆக இப்படி எந்த பகுதியில் தங்களுக்கு ஓட்டு திரட்சி இருக்கும் என்பதை அடையாளப்படுத்த முடியாத நிலையில் திரு செங்கோட்டையனும் ஓபிஎஸ் அவர்களும் டிடிவி தினகரன் அவர்களும் அதிமுகவின் மிகப்பெரிய தலைவர்கள், மிக 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 மூத்த தலைவர்கள். அவர்களை எடப்பாடி புறக்கணித்து ஒற்றுமையை புறக்கணிக்கின்ற போது அவர்கள் இங்கு சேர்வது விஜய்க்கு பலன் தானே தவிர அவருக்கு எந்த விதத்திலும் நஷ்டமில்லை. இவர்கள் கேட்கிற தொகுதி மதுரை, ராமநாதபுரம், டெல்டா மண்டலங்கள், தென்காசி, திருநெல்வேலி, அதை தாண்டி தூத்துக்குடி, அதை போன்று விருதுநகர், திருச்சி வரைக்கும் எல்லா பகுதிகளும் கேட்பார்கள். 70 தொகுதிகளை முடிவு செய்ய வேண்டிய இடத்தில் முக்குளத்தோர் இருக்கிறார்கள். அந்த முக்குளத்தோருக்கு வலுவழுக்கும் வலுவான கிறிஸ்தவ சமூகங்கள், இன்னும் பல தலித்துகளும் கூட இந்த முறை இளைஞர்கள் வாக்குகளும் அவருக்கு கிடைக்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த சூழ்நிலையில் பூத் கமிட்டியில் வலுவிழந்த நடிகர் விஜய் அதிமுகவின் மூத்த தலைவர்களை இருமாப்பு கொண்டு இணைக்க மறுத்த எடப்பாடி தன் தலையில் தான் மண்ணை அள்ளி போட்டுக் கொள்வதன் மூலம் வெற்றி பெறுகிறாரோ இல்லையோ பெருந்திரளான வாக்குகளை தங்கள் பக்கம் சட்டசபையில் அவர்கள் திருப்பிவிட்டால் அது திமுகவுக்கு மிகப்பெரிய வாய்ப்பு ஏற்படுத்திவிடும். இந்த மிகப்பெரிய அலையில் அதிமுகவை தாண்டி பாஜக இருக்கும் இடம் தெரியாமலே போய்விடும். இருந்த போதிலும் அதிகார சூழலில் அவர்கள் எந்த நிலைக்கும் செல்வார்கள். எஸ்ஐஆரை குறித்து யாரும் பேச மறுப்பதற்கு காரணம் 97 லட்சத்தில் 40 லட்சம் வாக்குகள் மேல் சேர்த்து விடலாம், மீதி உள்ளவர்கள் இறந்தவர்கள், இடம்பெயர்ந்தவர்கள் என்பதாக திமுக நம்புவதாகவும் இந்த நீண்ட மௌனத்திற்கு அதுவே காரணம் என்றும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. ஆக டிடிவி, செங்கோட்டையன், ஓபிஎஸ் இணைந்து இந்த வாக்கு சதவீதத்தை பங்கிட்டுக் கொள்வதில், பிரித்துக் கொள்வதில் பெரும் சிக்கல்கள் ஒன்றும் எழாது என்று நம்பக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அநேகமாக இன்னும் ஒரு 10 நாட்களில், ஒரு வாரத்தில் பொங்கலுக்கு முன்னால் இந்த கூட்டணி அறிவிக்கப்பட்டு விடும் என நமக்கு செய்திகள் வந்திருக்கிறது. செய்தி ஊடகமாக இது எப்படி நடக்கப் போகிறது, பழனிசாமியின் மாபெரும் தவறுகள் அதிமுகவை அடையாளம் தெரியாத ஒரு நிலைக்கு தள்ளி இருக்கிறது என்பதும், ஓபிஎஸ், டிடிவி, செங்கோட்டையன் இணைந்து திரு விஜய்க்கு களத்தோடு நின்று அவர் இந்த தலைவர்களின் சொற்களை கேட்டால் தோல்வி அடைந்தாலும் கண்ணியத்துக்குரிய வாக்கை அவர் பெறுவார் என்பது மட்டும் திண்ணம் என்பதே இன்று தமிழ்நாட்டின் அரசியல் நிலையாக இருக்கிறது. நன்றி.